நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவண மீனாட்சி கல்யாணம் நடக்கும்ல? என்னடா எங்களுக்கு வர வேண்டிய டவுட் உனக்கு வந்திருக்குதே. ஒரு பிரச்சனை சின்னதாவே இருக்கும் போது கிள்ளி போடுறது கிடையாது. அதை நல்லா ஆலமரமா வளர விட்டுட்டு வெட்ட முடியலேன்னு ஃபீல் பண்ண வேண்டியது. கப்பலே கவுந்தாலும் கண்டுக்காம போற ஆளு நானு. நீ அடிக்கிற கூத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நெஞ்சி வலியே வரா மாதிரி இருக்குடா. ஏம்பா யார போன மாதிரி இருந்துச்சுல? ஆமாண்டா, எனக்கு கூட அப்படிதான் இருந்துச்சு. சரி அது விடு. சரவணா, நம்மளே கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு டவுட்ல இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் கல்யாண வீட்டுல பரபரப்பா பாசிங்லயே இருக்கிறானே, யாராக இருக்கும்? யாருப்பா அந்த பாய்? தெரியலையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும்தான் இங்க தங்கி இருக்கிறோம். இவன் நம்ம கூட வரலையே, யாரா இருக்கும்? அப்ப முன்னாடி போனது இதே பாய் தானா? அப்படிதான் தெரியுது. இரு பாயை பிடிக்கிறேன். பாய் ஃப்ரீஸ். என்ன பாய், யார் நீங்க? ஆளே இல்லாத டீ கடையில நீங்க யாருக்கு டீ ஆத்துறீங்கோ? யார் பாய் நீங்க? मेरा नाम अब्दुल रहमान, मेरा नाम अब्दुल रहमान. பாட்டாவே பாடிட்டீங்களா? பாய் பேர் இருக்கட்டும். இங்க என்ன பண்றீங்க? சாம்பிராணி போட வந்தான். சாம்பிராணி போட வந்தானா? கையில எக்யூப்மெண்ட்ஸ் எதையும் காணோம். கங்கு போட கொடுத்துருக்கான். காலிங் பாய் போடுறான். நிம்மல்கே பச்சா மூஞ்சிலே கவலையே தெரியுது. அத நான் கண்டுபிடிச்சான். பாத்தியாப்பா, என்ன 2 நிமிஷம் பார்த்த பாய்க்கே தெரியுது நான் கவலையா இருக்கேன்னு. நிம்மல் காரணம் சொல்றான். சொல்றேன் பாய், சொல்றேன். நீங்க இருக்கிறீங்களே, நீங்க வெறும் பாய் இல்ல, குட் பாய். இதே மாதிரி என் பிள்ளைக்கு ஃப்ரெண்டா ஒரு பாய் இருக்கிறான். அவன் வெரி வெரி பேட் பாய். ஆமா பாய், அந்த பேட் பாய் அட்வைஸ் கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு நான் லவ் பண்ண பொண்ணுக்கு குட் பை சொல்ற நிலைமையில இருக்கேன். நிம்மில் லவ்லே என்ன பிரச்சனை? ஒரு ஊர்ல சரவணன் ஒரு பையன் இருந்தான். ஓ, ஆத்மி துமாரே பச்சாகே. பச்சாதான். சரவணனுக்கே ஒரு காதலி இருந்தா. யாரது எழுச்ச மாதிரியே இருப்பாள. யாருப்பா? யாமினி தானே? அவ பேர் உனக்கு எப்படி தெரியும்? பஸ் ஸ்டாண்ட்ல பேசிக்கிட்டாங்க. இருக்கும். சரவண மீனாட்சி கதை ரொம்ப பாப்புலரு. இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல பேசிக்கிற அளவுக்கு பாப்புலர்னு இப்பதான் பாய் சொல்லிதான் தெரியுது. ஏன் பாய், என்ன பேசிக்கிறாங்க? ஃபுல் கதையும் பேசிக்கிட்டாங்க. அப்படியா? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லுங்க பார்க்கலாம். சரவணன் ரேடியோ மேலே வேலை செய்றான். மீனாட்சி ஸ்கூல் மேலே வேலை செய்து. 2 பேரும் பெரும் பியார் கர்த்தாகோ. பகுத் படா படா பியார். கரெக்ட் பாய். கல்யாணத்திலே ரொம்ப பிரச்சனை வர்றான். கல்யாணத்துக்கு யாரோ கெஸ்ட் வரா மாதிரியே சொல்றானே. அதிலே முக்கியமா யாமினி வர்றான். சரவணா, 200 எபிசோடு கதைய பாய் எப்படி 4 லைன்ல சொன்னாரு பாரு. நானும் அதான் யோசிக்கிறேன். என்னடா யோசிக்கிற? பாய் எப்படி சொன்னாருன்னு தான். எப்படி? இப்படி கரெக்டா ஒருத்தன் கதையை சொல்றானா, ஓப்பனிங்ல இருந்தே இதை ஃபாலோ பண்ண ஒருத்தனா தான் இருக்கணும். நம்ம கதையில இப்படி தாடி வச்ச பாய் கேரக்டரே இல்லையே. ஆனா தாடி இல்லாத சகுனி பாய் ஒன்னு இருக்குல்ல இந்த கதையில, அத மறந்துட்டியா? யாரது? உலக ரேடியோக்கள்ல கேவலமான ஒரு குரலுக்கு சொந்தக்காரன். யாரு? நம்ம ஷாவா? அதே சகுனி ஷாதான். அது பாரு, போதர்குள்ள இருந்து எட்டி பாக்குற எலி மாதிரியே பாக்குறான் பாரு. நிம்மில் என்ன சொல்றான்? நம்மளுக்கே புரியறான் இல்லே. புரியறான் இல்லடா, இப்ப நம்பில் உன்னை உரிறான். என்னடா உங்களோட ஒரே பேஜாரா போச்சு? என்ன பாதே, காசியாபாத் பாய் பர்மா பஜார் பாய் மாதிரி பேசுறாரு. நம்மள போய் கிளம்புறோம். யாமினிய உன்னை பாத்துக்கடான்னு சொன்னா அவளுக்கு பர்த் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி விடுற.
என்னப்பா பண்ணல அவன? ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான். இங்கதான் ஆபீஸ் ரூம் இல்லையே இல்லையே இல்லையே. உனக்குலாம் எதுக்குடா ஆபீஸ் ரூமு? பா இவனுக்குலாம் பாத்ரூமே போதும். தூக்குப்பா அவனை. ஏய் உண்மையை சொல்லு. யாமினி எதுக்குடா வந்திருக்கிறா? சொல்லுடா. சும்மா சீன் போட்டு டென்ஷன் பண்ணாத. இல்ல மச்சி, அவ எப்படியாவது கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு தெளிவா இருக்காடா. அது எப்படி முடியா? அவ சொன்னாலே. என்னடா சொன்னா? என்னடா சொன்னா? சரவணனோட நிச்சயதார்த்தம், பொண்ணழைப்பு, மாப்பிள்ள அழைப்பு எல்லாமே மீனாட்சியோட தான் நடக்கும். ஆனா கல்யாணம் மட்டும் இந்த யாமினியோட தான் நடக்கும்னு தெளிவா சொல்லிட்டாடா. டேய், பணம் தர முடியுமா முடியாதாடா? இங்க பாரு, நாளைக்கு எனக்கு பணம் வந்தே ஆகணும். புரியுதா புரியலையா? ஏய், மணியை பேச சொல்ல நீ என்கிட்ட. அண்ணா, அது யாரு? நம்ம தமிழானந்தான் தான் பேசிட்டு இருக்காரு. ஓ, மணி எங்க இருக்கியா? டேய், பணம் தர முடியுமா முடியாதாடா? யோ, விளையாடுக்கிறியா? போன் பண்ற பேர் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நான் கல்யாண வேலையில பிஸியா இருக்கேன். நேரடியா வந்தேன், கடை அடிச்சு நோக்கி பிடிப்பேன். அதுக்கு யோ, உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடைக்க? 6 மாசமா இன்னைக்கு நாளைக்கு இழுத்து அடிச்சுட்டே இருக்க. ஏய், நீ யாரியா? 10 நிமிஷத்துல மணி என் லைனுக்கு வரணும். இல்ல யாரு நீங்களா? ஒரு நிமிஷம் இங்க பாரு, நான் வந்தேன்னு வச்சுக்க, சீனை வேற மாதிரி ஆயிடுறேன். வைடா போன. என்னங்க இப்படி சத்தம் போடுறீங்க? என்னங்க 6 மாசமா இன்னைக்கு நாளைக்கு இழுத்துடுச்சு இருக்கா? இப்பெல்லாம் பேசினாத்தான் அவங்களுக்கு புத்தி வரும். யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? மணின்ட்டு ஒருத்தங்க. அவர் கூட என்ன பிரச்சனை? மணி பிரச்சனையா? ஆமாங்க, மணி ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம். எவ்வளவு தரணும் அந்த ஆளு? 25,000 ரூபா தரணுங்க. வெறும் 25,000 ரூபாய்க்கா இந்த டென்ஷன்? ஏங்க, அது லட்சமா செலவாகுது, அது வேற விஷயம். ஆனா நாளைக்கு காலையில ஒரு 25,000 ரூபா வேணும். அந்த பையன் டிபி கொடுத்துட்டே இருக்கான். பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதாங்க தெரியல. சரி, நான் தரேன், விடுங்க. ஐயோ, நீங்க எதுக்கு சும்மா? இப்ப எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? என் அக்கவுண்ட்ல காசு இருக்கு, என் டெபிட் கார்டு தரேன், ஏடிஎம்ல இருந்து எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் காசு வந்ததும் என் அக்கவுண்ட்ல பே பண்ணிடுங்க. இல்லைங்க, பொண்ணுகிட்ட போய் காசு வாங்கிட்டு அது அசிங்கங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? பொண்ணுங்களுக்கு காசு செலவழிக்கிற பசங்களை விட பொண்ணுங்கிட்ட கடன் கேட்கிற பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப அப்படி ஆயிடுச்சா? ஏங்க, ஒரு பொண்ணு உங்களுக்கு காசு பணம் தருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணுங்கிட்ட கடன் கேட்கிற பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இப்ப அப்படி ஆயிடுச்சா? ஏங்க, ஒரு பொண்ணு உங்களுக்கு காசு பணம் தருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்களை நம்பி எது வேணா தருவேன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? சரி, வேணா விடுங்க. நீங்க தான் ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறீங்கல்ல, நீங்க உங்க மனை கிட்ட போய் மணியை வாங்கிக்குங்க. இல்லைங்க, அந்த காரை கொடுங்க கொடுங்க. இல்லைங்க, சீரியஸா தான் கேக்குறேன், காரை கொடுங்க. எவ்வளவு இருக்கு இதுல? ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும். ஐயோ, அவ்வளவு வச்சிருக்கீங்களா? என் அக்கௌண்ட்ல எல்லாம் எப்பயுமே மினிமம் பேலன்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். ரொம்ப நாளா இருக்கு, பெருசா தேவைப்படல. ஏங்க, 3 லட்சம் ரூபா காடத்தரையிலே நான் பாட்டுக்கு மொத்தத்தையும் எடுத்துட்டா? எடுத்துக்கங்க. என்னங்க? ஏங்க, நீங்க தானே எடுக்கிறீங்க. 3 லட்சம் என்ன? என் கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் சேர்த்தா இன்னொரு 10 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. என்ன இப்படி சொல்றீங்க?
10 லட்ச ரூபா ஒரு பெரிய விஷயமா? தமிழ் விட அந்த 10 லட்ச ரூபா ஒன்றும் பெருசு இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொன்னதில்ல. கார்டை நீங்களே வச்சுக்கோங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் திருப்பி கொடுத்துக்கலாம். திருப்பி கொடுக்கணுமா? வச்சுக்குங்க. கார்டு உங்களோடதாச்சே. என்னையும் இல்ல இருக்கட்டும், நீங்களே கார்டை வச்சுக்குங்க. இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே. ஹலோ, கார்டை வச்சுக்குங்க. வச்சுக்கிறேன். கார்டை வழக்கமா பொண்ணுகிட்ட காசு வாங்குறது இல்லை. ஆனா காசு வாங்கினா குளோஸ் நீங்க தானே சொன்னீங்க. வெளியில காசு வாங்கினா க்ளோஸ் தான். பொண்ணுங்கிட்ட காசு வாங்கினா வெரி வெரி க்ளோஸ். சௌந்தர்யா. என்னது? ஆறு சௌந்தர்யா கனரா பேங்க் டெபிட் கார்டு. பார்த்து பார்த்ததுனாலதாங்க. நான் கதவை பார்த்துன்னு சொன்னேன். சரவணா, எழுந்துட்டியா? இந்தா காஃபி சாப்பிடு. வழக்கமா மத்தியானம் தூங்கவே மாட்டேன், இன்னைக்கு பயங்கரமா தூங்கிட்ட. அப்படியா? இந்த பிரச்சனையில உன்னால எப்படிதான் தூங்க முடியுதோ? இதுல கொரட்ட சத்தம் வேற. மூஞ்ச கழுவிக்கிட்டு வா, அவ வர. எவ வரா? அவடா. எவ அவ? அடடா, ரொம்ப தான். மீனாட்சியா? நான் எதுக்கு அவளை வர சொல்ல போறேன்? அப்புறம் இந்த கதையோட செகண்ட் ஹீரோயின் உன்னை பொறுத்த வரைக்கும் வில்லி யாமினி வரா. இப்ப அவள் எதுக்கு இங்க வர சொன்ன? இந்த 6 கார் லாட்ஜ் ரூம்ல போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதான் வர சொன்னேன். நீ நல்லவளா கெட்டவளா? தெரியலையேப்பா. எனக்கும் தெரியல, ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. என்னப்பா? நீ ஒரு லூஸ். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஹலோ, எங்க செல்ல இருக்க? நான் வந்துட்டேன். இங்கதான் வா வா. புடவை ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. என்னத்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாப்பிள்ளையோட பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்தீங்க? கல்யாணம் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பொண்ணுதான் யாருன்னு தெரியலையே. அதுல டவுட்டே இல்ல. அப்பா எங்க? எதுக்கு? நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு ஏதாவது சொல்லி என் வாயை மூட்டதுக்கா? யாமினி வந்திருக்கால, ஓ போய் காஃபி எத்தனை அவளுக்கு. ஆமா ஆமா, பேசிக்கிட்டே நின்னுட்டப்பா. வரேன். என்னடா ஏன் டல்லா இருக்க? என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல யாமினி. ஏன்? உனக்கு என்ன வேணும்? அதான் தெளிவா அப்பவே சொல்லிட்டேனே. எனக்கு நீ வேணும், வேற எதுவும் வேண்டாம். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கறியா? நியாயமா உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. அதெல்லாம் நானும் செய்வேன். என்னை ஏமாத்திட்டு மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ நினைச்சனா, நீ சொன்ன எல்லாத்தையும் நானும் செய்வேன். என்ன மீனாட்சி கிட்ட சொல்லிட்டியா? எப்போ சொல்ல போற? சொல்லணும். நான் லண்டன்லயே இருப்பேன், எனக்கு தெரியாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சல. நான் இப்படி திடீர்னு வந்து நிப்பேன்னு நீ எதிர்பார்க்கல.
நான் உன்னை ஏமாத்துறேன்னு எப்பவும் நினைச்சதில்ல. உண்மை எப்படி சொல்றதுன்னு சொல்லாம விட்டதான் என் தப்பு. கரெக்ட். அதனால தான் சொல்றேன், அந்த தப்பை இனிமேலும் பண்ணாத. இன்னும் லேட் பண்ண பிரச்சனை தான். சீக்கிரமா மீனாட்சியை பார்த்து உண்மையை சொல்லிடு. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? வேண்டாம், நீயே சொல்லிடு. நான் பாட்டுக்கு டமால் டமில் போட்டு உடச்சிட போறேன். நீயே பக்குவமா அவளுக்கு எடுத்து சொல்லு. இதுக்கு மேல லேட் பண்ணாத, அப்புறம் அது பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். சொல்றதா இருந்தா உடனே சொல்லிடு. சொல்ல முடியலன்னா பேசாம கூட கிளம்பி வந்துரு. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம். நீயே சொல்லிட்டனா உனக்கு நல்லது. இல்லனாலும் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு போனவன் ஏன்டா மீனாட்சி கிட்ட சொல்லல? யாமினி சும்மா கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கான்னு அவன் நினைச்சிட்டு இருந்தா. அதான் எப்படி சொல்றேன்னு தெரியல. அதுக்கப்புறமும் போனப்ப ஏன் சொல்லல? மீனாட்சி அருணாச்சலத்தோட பேசிட்டு இருந்தா. உடனே உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கும். மன்னிப்பு கேட்க போனவன் கோச்சிக்கிட்டு வந்திருக்கிற. சரி, அதுக்கப்புறம் போனல, அப்ப ஏன் சொல்லல? பா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். மீனாட்சி என்னால ஃபேஸ் பண்ண முடியலப்பா. பல தடவை இப்படி ஏதாச்சும் சொதப்பிட்டு மீனாட்சி முன்னாடி மன்னிப்புக்காக போய் நின்று இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் யோசிப்பேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி போய் நிக்கிற சூழ்நிலை வரக்கூடாதுன்னு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே ஆகுதுப்பா. விடுறா, விடு விடு விடு. இப்படி போய் சொதப்பிட்டேனே. தப்பு பண்றது கூட பெரிய விஷயம் இல்லடா. இத்தனை நாளா அதை மறைச்ச முட்டாள்தனத்துக்கு தான் என்ன தண்டனை கிடைக்குமோன்னு பயமா இருக்கு. ஹலோ, இல்ல இங்கதான் இருக்கேன். போறேன் போய் பேசுறேன். யாரா? யாமினி. என்னவா? மீனாட்சிகிட்ட உடனே போய் சொல்லுமா? அவளுமா இத சொல்றா? ஆமா, நீ சொல்லி சமாதானப்படுத்தி கல்யாணம் நடக்கணும்னு சொல்ற. அவ சொன்னா சண்டையாகி கல்யாணம் நிக்கோன்னு சொல்றா. என்னப்பா யோசிக்கிற? இல்ல, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தான் செய்ய சொல்றோம். ரிசல்ட் என்னன்னு மீனாட்சி தான் சொல்லணும். இன்னும் என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற? நான் மீனாட்சி வேணா ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கவா? எதுக்கு? இல்ல, மூட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி போய் நிக்கலாம் தான். பண்ணு. ஹலோ ஹலோ, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க யாமினி வந்திருக்கா. யாமினியா? ஆமா, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறமா பேசுறேன். மீனாட்சி, என்னடா என்ன ஆச்சு? சொல்லுடா. மீனாட்சி என்ன சொன்னா? அவ இப்போ யாமினியோட பேசிட்டு இருக்கலாம். இதுக்கு தானே நான் சொன்னது, நீ முதல்ல போய் பேசுன்னு. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்துக்கு இன்னும் 2 days தான் இருக்குல்ல? ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருப்பீங்க. ஓரளவுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கூட பேசலனா அப்புறம் எப்போ பேச போறேன்னு எனக்கு தெரியல. பல தடவை யோசிச்சு பார்த்துட்டு வேற வழியே இல்லைன்றதுக்கு அப்புறம் தான் நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம்.
ஏன் இது இவ்வளோ லேட்டா சொல்றேன்னு உனக்கு தோணலாம். எதுக்குமே நான் பொறுப்பு இல்ல, சரவணன் தான் முழு பொறுப்பு. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. இவ்வளவு தூரம் என் கல்யாணத்துக்காக கிளம்பி வந்ததுமே தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் டிராமா இருக்கும்னு. நான் ரெடியா தான் இருக்கேன், சொல்லு. நான் உன் கல்யாணத்துக்காக வரல மீனாட்சி, ஏன் கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். நீயும் சரவணனும் கல்யாணம் பண்ணிக்கிறத பாக்குறதுக்கு நான் கிளம்பி வரல. நான் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன்.